டிஜிபி ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்த ஒரு அரசியல் தலைவர் தாக்கலாமா? என்ன பண்ணி கொண்டிருக்கு தமிழ்நாடு காவல்துறை? இன்னும் டிஜிபி ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட்டுமே ஆகலை. அதுவுமே இஷ்யூ. ஆமாம், இப்போ பொறுப்பேற்றவர் பொறுப்பு டிஜிபி என்ன, அதுக்கு முன்னாடி அப்படி தான் 4 இயர்ஸா ஒன்றும் இல்லைங்க. இது எவ்வளவு தூரம் ஒரு ஜனநாயக விரோத ஹிந்து மத விரோத ஒரு அரசாங்கம்னா, அயோத்தியில் ராமஜன்ம பூமியில் ஜனவரி 22, 2023 கும்பாபிஷேகம் நடக்குது. அதுக்கு தமிழ்நாடு கோவிலில் விசேஷ பூஜை நடத்தக்கூடாது பக்தர்கள்னு நீங்கள் யார்? அந்த மாதிரியா இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் அப்படின்னா சீஃப் மினிஸ்டருக்கு நிர்வாகத்தின் மீது கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு தெரியாதுன்னா டிஜிபி ஆஃபீஸில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்த ஒரு அரசியல் தலைவர் தாக்கலாமா? என்ன பண்ணி கொண்டிருக்கு தமிழ்நாடு காவல்துறை? ரொம்ப மோசமான சூழ்நிலை. தடியெடுத்தவன் தண்டல்காரன். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் இன்னைக்கு இல்லை, நான் 15-20 ஆண்டுகளாக நான் என் கருத்து சொல்லின்னு இருக்கேன். அது ஒரு வன்முறை இயக்கம், யாராலும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு இயக்கம். அதோடு இல்லை, அதில் நிர்வாகியாக இருக்கின்ற பலர் கொலைக்கேஸில் கன்விக்ட் ஆனவங்க. சாதாரண விஷயம் இல்லை, ஹீனஸ் கிரைம். அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி தான் நடந்துக்கும். அந்த கட்சியை கையில் வச்சுருக்க முதலமைச்சர் ஒரு ஸ்டர்ன் வார்னிங் விடுதலை சிறுத்தை கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்கன்னா நீங்கள் என் கூட்டணியில் இருக்க முடியாது என் கட்சியோட அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா எதுக்கு ஒரு கட்சி நடத்தணும் ஒருத்தர்? அதனால் முழு ஃபால்ட் இது முதலமைச்சரோடு தான். ஓகே சார். பட் ஆனால் நம்ம பார்க்க முடியுதுன்னா கடைசி தீர்வாக நம்ம நீதிமன்றம் தான் போவோம். ஆனால் நீதிமன்றத்துலேயுமே அவருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல்னு கொடுக்கப்படுது சார். அப்போ வேறு எப்படி சார் நீதியாக? நான் லா படிக்கச்சேன் 92, 95 திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி லா காலேஜில் தான் நான் லா படித்தேன். அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் சுந்தர்ராஜன் அவர் சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் சட்டம் பற்றி ஒரு அறிமுகம் நீதிமன்றங்கள் செயல்பாடு இதை பற்றியெல்லாம் பேசும்பொழுது ப்ரொஃபஸர் சுந்தர்ராஜன் சொன்னார், ஏன் உச்ச நீதிமன்றம் இறுதி கோர்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, தி டிஸ்பியூட் ஹேஸ் டு எண்ட் சம்வேர், நாட் பிகாஸ் ஜஸ்டிஸ் இஸ் ரெண்டர்ட். அந்த வார்த்தை தான் முக்கியம். நியாயம் வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அது கடைசி அப்படி சொல்லலை. நாம் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் லாஸ்ட் நம்ம சொல்கிறது சுப்ரீம் கோர்ட். வை? தி டிஸ்பியூட் ஹேஸ் டு பி எண்டட் சம்வேர். அண்டு அவர் சொன்ன வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணுறேன், நாட் பிகாஸ் ஜஸ்டிஸ் இஸ் ரெண்டர்டு. அதனால் நியாயம் இல்லாது கூட, எனக்கு நீதித்துறையில் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனை ஏன் வச்சுருக்கோம்? கீழமை கோர்ட்டினுடைய தீர்ப்பு தவறாக இருக்கலாம் என்கின்ற காரணத்தினால்தானே நம்ம அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனே லீகல் சிஸ்டத்தில் கொண்டு வந்திருக்கோம். அதனால் இந்த இது குற்றம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விசிகா அலுவலகத்தில் போய் தாக்கினார் அப்படின்னு இல்லை, இவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறத விசிகாக்காரங்க அங்கே போய் தாக்குறாங்க. அப்போ பப்ளிக்கு ஆப்வியஸாக தெரியுது குற்றவாளிகள் விசிகா தான். உனக்கு அங்கே என்ன வேலை? அவர் பெட்டிஷன் கொடுக்குறத அவர் யாருக்கு எதிராக வேணால் கொடுக்கட்டுமே. இந்த நாட்டில் ஜனாதிபதியை விமர்சிக்கலாம், ஒரு சாதாரண விடுதலை சிறுத்தையை விமர்சிக்க முடியாதா? அந்த ஆணவம், அந்த அகம்பாவம், அந்த சட்டவிரோத மனப்பான்மை விசிகாவுக்கு இருக்குது. அதனால் ஐ டோன்ட் அக்ரி வித் தி ஜட்ஜ்மெண்ட். சார் அதே மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்களுமே இதுக்கு எந்த கண்டனமுமே தெரிவிக்கலையே சார். அது எப்படி தெரிவிப்பார்? இல்லை சார், அவர் தெளிவுபடுத்தணும். இவங்க எங்கள் கட்சிக்காரன் கிடையாது, கட்சிக்காரங்களாக இருந்தால் நான் நீக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்ல சார்? இல்லை, அவர் பண்ண மாட்டார். ஏன்னா அடங்கமறு அத்துமீறி இதெல்லாம் யார் வார்த்தை? அவரோட தான். உங்கள் கட்சியினுடைய டிஎன்ஏயே வன்முறை தானே. அதனால் அவர் சொல்ல மாட்டார்.